உள்ளே இருந்தா தாய்க்கு எப்படி ஆதாரம் இருக்கும், அதே போல அந்த ஸ்தானத்துல இவர் மோவாபிய பெண்ணா இருந்தாலும் இனி அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, வெட்கப்படுத்தினா பரவாயில்ல, ஆனாலும் நான் உங்களுக்கு ஆதாரத்தை கொண்டு சொல்றோம் அப்படி சொல்லிட்டு வந்தா அவளுக்கு யார் கத்தது கோபாசனமான தயவு கிடைக்கும் சொல்றோம். உதிர்ந்து போன கதிரை பொறுக்கினவருக்கு கடைசியில அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா மாறி. அது மட்டுமா, அதே மோவாபிய பெண்ணுடைய வம்சத்துல தான், அதே போவாசுடைய சன்னதி தான் யாரு, ஈசா. ஈசா கோவில், ஈசா அதே சன்னதி தான், அந்த ஈசாவுடைய சன்னதி தான் தாவீது. அந்த தாவீது வம்சத்துல தான் இந்த மகாபரிய பரிசுத்த தெய்வம் இயேசு. அல்லேலூயா. உதிர்ந்து போன வாழ்க்கை இல்ல, அவ்வளவுதான் முடிந்து போச்சு சொல்லி இருந்த அந்த ரூத்துக்கு இயேசு கர்த்தர் கிரியை செய்தார். உதிர்ந்து போனதை மீண்டும் துளுக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கையை துளுக்கப்பட்டது. இந்த வாழ்க்கை போவாசுடைய வாழ்க்கை துளுக்கப்பட்டது. போவாசு மூலமாக வாழ்க்கை துளுக்கப்பட்டது. அதே போல முதிர்ந்து போயிருக்கிற யாராக ஆசை இயேசு கிறிஸ்து நாளில் என்ன பண்ணுவாங்க, துளுக்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்றோம், முதிர்ந்து போன அந்த வாழ்க்கையை இயேசு துளுக்கப்படாம நம்முடைய ஜீவியம் இயேசுவை அவரை பற்றி கொண்டிருப்பீனானால், அவரை நம்பியிருப்பீனானால் உங்கள் ஜீவியம். அல்லேலூயா.